ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நானும் உங்களுக்கு தக்காளி செடியை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இன்றைக்கி தாங்க போட முடிஞ்சது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் நான் மாடிக்கு பார்க்கும்போது தக்காளியெல்லாம் ரெட் கலர் ஆகிடுச்சு. இன்றைக்கின்னு பார்த்து தக்காளியும் ரெட் ஆகிடுச்சு. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா 6 தக்காளி செடியில் இருந்துச்சு. ஆனால் அதில் 2 பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னும் பழுக்கலை, கலர் மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஆனால் அதை பிச்சு வச்சா தான் பழுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நானும் இன்றைக்கி அந்த 2 தக்காளியை மட்டும் பறிச்சிடலான்னு இருந்தேன். ஒரு தக்காளிக்கு பின்னாடி இன்னும் 2 தக்காளி வந்துருந்துச்சு. நானே இன்றைக்கி தாங்க பார்த்தேன். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதோடய க்ரோத்தை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. தக்காளி செடி வளர்க்குறதுக்கு ஜஸ்ட் 2 டிப்ஸ் தான். நம்ம டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா நம்ம மண்ணை டெய்லி அப் அண்ட் டவுன் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அது ஆக்சிஜனும் உள்ளே நல்லா போகும். தக்காளி செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வாட்ரு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா தக்காளி கட் பண்ணோடனே ஜூஸ் வருதுங்க இல்லையா. அது எப்படி அது ஏன்னா வளரும் போதே அதுக்கு நிறைய தண்ணி தேவை. அந்த தண்ணி தான் இந்த தக்காளி செடி அந்த ஃப்ரூட்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும். இதுக்கு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கட் பண்ணோடனே தண்ணி வராது. ஆனால் இந்த வெஜிடபிள் அப்படி இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றியே ஆகணும். நான் இத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணது வீணாக போகாமல் எனக்கு 6 தக்காளி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.